வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம அண்டர் 15,000 15,000 கீழே இருக்கிற பெஸ்ட் மொபைல்ஸோட தொகுப்பு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா Redmi 9i 5G. ரெட்மியில் வந்து உங்களுக்கு விலை கம்மியான ஃபோன் வந்து தேடணுமா? அவ்வளோ ஃபோன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் நிறைய நல்ல ஃபோன்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Redmi 9i 5G வந்து ஒரு 5G ப்ராசஸர் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் 15,000க்குள்ளேயே இருக்குது. ப்ராசஸர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 810 கொடுத்துருக்காங்க. 6.6 இன்ச் ஸ்டாண்டர்டான சைஸ் இருக்குது. 1080p டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 4GB ரேம் அண்ட் 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ணுற விதமாக உங்களுக்கு வந்து கேமராஸ் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ரைம் லென்ஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு யூஷுவலான யூசேஜ் இருக்குது. நார்மலாக வந்து மெசேஜ் அனுப்புவேன்ப்பா, கால் பண்ணுவேன் அண்ட் ஃபோட்டோஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது ஒரு பட்ஜெட் ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க. அதே நேரத்தில் 5G ஃபோன் எதிர்பார்த்துருக்கீங்க, இன்டர்நெட் ஸ்பீட்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா Redmi 9i 5G வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இதோடைய பேட்டரி கேப்பபிலிட்டி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. பேட்டரி வந்து ஒரு நாள் 1.5 நாள் வரலாம். நீங்கள் வந்து ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா 2 நாள் சஸ்டெயின் ஆகிற கூட வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Redmi 10A Sport. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த Redmi 9i 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14,999 தராங்க. அதை விட எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து Redmi 10A Sport வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இதோடைய ப்ரைஸ் வந்து 10,999 தாங்க. இல்லை ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து MediaTek Helio G25 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6GB அண்ட் 128GB இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த Redmi 9i 5G என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து 5G இருக்குது, இதில் வந்து 5G ப்ராசஸர் கிடையாது. எனக்கு வந்து 5Gலாம் தேவையில்லை, நான் வந்து 4G தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் எனக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு ஃபோன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து Redmi 10A Sportோட போகலாம். கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் Samsung Galaxy M13 5G. சாம்சங்லேயே உங்களுக்கு வந்து 15,000க்குள்ள 5G மொபைல் இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா 10,999 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸர் வந்து MediaTek Dimensity 700 ப்ராசஸரோட வருதுங்க. நல்ல ப்ராசஸர் தான், எக்ஸ்க்ளூசிவ் 5G ப்ராசஸர். ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB ரேம் அண்ட் 64GB மெமரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து சாம்சங் மொபைல் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாம்சங்கே தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாம்சங் மொபைல்ஸ் தான் வாங்குவாங்க. அவங்களுக்குலாம் கண்டிப்பாக இது ஒரு ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா உங்களுக்கு வந்து விலையும் கம்மியாக இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு சாம்சங்குடைய அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, சாம்சங்குடைய அந்த குவாலிட்டி இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஷுவலான ஸ்டாண்டர்ட் சைஸ் தாங்க. 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக சாம்சங்கில் 5000 mAh அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு வந்து 2 நாளுக்கு வரும். நீங்கள் வந்து ரொம்ப யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு 1.5 நாள் 1 நாளில் வந்து நீங்கள் திரும்ப சார்ஜ் பண்ண வேண்டிய நீட் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் பிரைமரி கேமரா பேக்கில் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. டூயல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஓவரால் Samsung Galaxy M13 5G வந்து ஒரு ஸ்டீல் பை அப்படின்னு தாங்க சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Oppo A57. இது வந்து ரீசெண்டாக லான்ச் ஆன ஒரு மாடல். இதோடைய சைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டாக 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MediaTek Helio G35 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3GB ரேம் கொடுத்துருக்காங்க. மெமரி 64GB கொடுத்துருக்காங்க. ரேம் மட்டும் 3GB அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா இப்போ வந்து வர்ற ஃபோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 4GB 6GB அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் வந்து பேசிக்கான ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணுவீங்கன்னா 3GB உங்களுக்கு வந்து போதுமான ஒரு அளவாக இருக்கும். கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கில் டூயல் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பேசிக் ஃபோனுக்கு உண்டான எல்லா அம்சமுமே இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஓப்போவுடைய அந்த குவாலிட்டியும் இருக்குது. ஓப்போ ஃபோன்ஸ் வந்து குவாலிட்டி வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13,999 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் Vivo T1 44W. 15,000க்குள்ள உங்களுக்கு Snapdragon 680 ப்ராசஸரோட வரக்கூடிய ஒரு ஃபோன். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம் மிட் செக்மெண்ட்டில். அது வந்து கண்டிப்பாக Vivo T1 44W தாங்க. உங்களுக்கு வந்து ப்ராசஸர் வந்து நீங்கள் எந்த ஒரு கேம் விளையாண்டாலும் அவ்வளோ சீக்கிரம் ஹேங் ஆகுது. அதை சப்போர்ட் பண்ணுற விதமாக பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் மெமரி வந்து 4GB அண்ட் மெமரி 128GB கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்டான சைஸ் 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து விவோலேருந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. பேக் கேமராவில் 50 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் 2 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 15,000 பட்ஜெட்டுக்குள்ளே இருக்கிற ஃபோன்ஸில் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வர ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதில் வந்து விவோ T144W வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபோன். அண்ட் செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து இந்த பட்ஜெட்டில் இந்த ரேஞ்சில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னா இந்த ஃபோன் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் அண்ட் 5 மெகா பிக்சல் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ கேமரா வைஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே நேரத்தில் ப்ராசர் வைஸும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 14,499 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் iQOO Z6 4G. iQOO அப்படிங்கிற சீரீஸே வந்து சூப்பர் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு சீரீஸுங்க. iQOOல இது வரைக்கும் அவங்க லான்ச் பண்ண எல்லா மொபைலுமே வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த பட்ஜெட்டில் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் சொல்லலாம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராசர் வந்து Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. iQOO Z6 4G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB ரேமோட வர ஒரு முக்கியமான ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. கேமரா வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸுங்க. கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல். ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருப்பீங்க. இந்த கேமரா ஸ்பெசிஃபிகேஷனை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விவோ T144Wலையும் வந்து இதே ஸ்பெசிஃபிகேஷன் தான். ஐக்யூவும் விவோவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிஸ்டர் கம்பெனிஸ் மாதிரி தான். அவங்க வந்து ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ளே தான் வருவாங்க. அதனால தான் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து சேமாக இருக்குது. பட் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுக்கு வந்து ரேம் வந்து நல்லா இருக்குது. அதே நேரத்தில் ஐக்யூடைய அந்த மேக்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐக்யூ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். விவோ வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து iQOO வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து யோசிக்காமல் iQOO Z6 4G போகலாம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,499 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா போக்கோ M4 5G. போக்கோவும் வந்து விலை கம்மியில் உங்களுக்கு வந்து நல்ல ஸ்பெசிஃபிகேஷனோட ஃபோன் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படி தான் சொல்லணும். இதுக்கு முன்னாடி போக்கோ லான்ச் பண்ண எல்லா மாடலுமே வந்து சூப்பர் ஹிட் மாடல்ஸ். உங்களுக்கு வந்து ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ M4 5G கூட உங்களுக்கு வந்து 5G மொபைல். பட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 10,999 வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB ரேம் அண்ட் 64GB மெமரி கொடுத்துருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 700 ப்ராசரோட வருதுங்க. பேட்டரி வந்து ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் பேக் கேமரா கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஓவரால் போக்கோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக தான் இருக்கும். ஃபோனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் சைஸான 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ வர ஃபோன்ஸ் எல்லாமே 99% ஆஃப் த மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் தான் கொடுக்குறாங்க. ஸோ ஓவரால் உங்களுக்கு வந்து 10,999க்கு ஒரு சூப்பரான மொபைல் போக்கோ கிட்ட இருந்து நீங்கள் வந்து 5G மொபைல் எதிர்பார்த்துருக்கீங்க, விலை கம்மியாக எதிர்பார்த்துருக்கீங்க அப்படின்னா போக்கோ M4 5G தான் கரெக்டான ஆப்ஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி 10 பவர். ரெட்மியில் வந்து உங்களுக்கு 4G ப்ராசஸர். பட் உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும் அப்படின்னா ரெட்மி 10 பவர் வந்து கரெக்டாக இருக்கும். இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் உங்களுக்கு வந்து பெரிய சைஸாக இருக்கும். பட் அவ்வளோ நோட்டிசபிளாக இருக்காது. ஆனாலும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரேம் அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா 15,000க்குள்ளே 8GB ரேமோட வர ஒரு ஃபோன் அப்படின்னா ரெட்மி 10 பவர். ஸோ 8GB கொடுத்துருக்காங்க. மெமரி பார்த்தீங்கன்னா 128GB கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு அட்வான்டேஜான ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து 6000 mAh கொடுத்துருக்காங்க. ஓவரால் ரெட்மி 10 பவர் வந்து உண்மையிலுமே பவர் தான். இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14,999 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் விவோ Y21G. இதில் வந்து உங்களுக்கு மீடியாடெக் 6769 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4G ப்ராசர். ஃபோனுடைய சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4GB ரேம் அண்ட் 64GB மெமரி கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் கேமரா 13 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் டூயல் கேமரா கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. விவோ Y21G வந்து உங்களுக்கு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே யூஷுவலாக ஒரு பேசிக் ஃபோனில் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்ப்பீங்களோ அது மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்படிட்டிவான ஒரு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. 13,499 ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா மோட்டோரோலா G52. மோட்டோ இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுற எல்லா மொபைலுமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப குவாலிட்டி இருக்கு. அண்ட் அதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து காம்படிட்டிவாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ராசர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. 4G ப்ராசர் தான். பட் ஸ்டில் ஒரு ரொம்ப நல்ல ப்ராசர். மிட் செக்மெண்ட்டுக்கு வந்து அமேசிங்கான ப்ராசர் அப்படின்னு கொஞ்சம் கூட டவுட்டே இல்லாமல் சொல்லலாம். ஃபோனுடைய சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டாக 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோம்போ கொடுத்துருக்காங்க. 6GB ரேம் கொடுத்துருக்காங்க. 50,000க்குள்ள
6GB RAM கொடுத்துருக்காங்க. 15,000 உங்களுக்கு வந்து 6GB ரேமோட வர ஃபோன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் மெமரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 64GB கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன் வந்து சூப்பராக இருக்கு. பேக்கில் 50 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிபிள் கேமராஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ட்ரிபிள் கேமராஸ் இருக்கு அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சல் இருக்கு. இந்த ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா 15,000 இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுத்துருக்காங்க. உண்மையிலுமே மோட்டோ G52 வந்து 15,000 கண்டிப்பா ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபோன். ஸோ இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 14,499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் Oppo K10. இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Snapdragon 680 கொடுத்துருக்காங்க. அண்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான சைஸ் 6.5 இன்ச் கொடுத்துருக்காங்க. RAM அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6GB RAM அண்ட் 120GB மெமரி கொடுத்துருக்காங்க. 15,000 6GB ரேமோட வர இன்னொரு பவர்ஃபுல்லான ஒரு நல்ல ஃபோன் Oppo K10. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேக் கேமரா Oppo K10லையும் உங்களுக்கு ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராஸ் வந்து உண்மையுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. Oppo K10 பேட்டரி பொறுத்த வரைக்கும் 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 14,990 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போற மொபைல் பாத்தீங்கன்னா Realme Narzo 50A. இது வந்து உண்மையிலுமே ஒரு யூனிக் ப்ராசஸரோட வருதுங்க. யூனிசாக் T612 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸரோட வந்திருக்கு. இந்த ப்ராசஸர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராசஸர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர் ரிவ்யூஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. அண்ட் ஃபோனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.8 இன்ச் கொடுத்துருக்காங்க. நார்மலான சைஸோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் அது வந்து உங்களால் ரியலைஸ் பண்ண முடியாது. பட் யூசேஜுக்குலாம் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் RAM அண்ட் மெமரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4GB RAM அண்ட் 64GB மெமரி கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல் ப்ளஸ் ஒரு மோனோக்ரோம் லென்ஸ் ப்ளஸ் ஒரு மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 5000 mAh கொடுத்துருக்காங்க. ரியல்மில 50A பார்த்தீங்கன்னா நல்லா மூவ் ஆகிற ஒரு மாடல் தான். ஸோ நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதோட பிரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,499 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் கேலக்ஸி F23 5G. 15,000 அதுவும் சாம்சங் மொபைலில் இருக்கிறதுலே ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். Qualcomm Snapdragon 750G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் யூஷுவலான ஒரு சைஸ் கொடுத்துருக்காங்க. 4GB RAM and 128GB மெமரி கொடுத்துருக்காங்க. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் பேக் கேமரா பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருதுங்க. 50 மெகா பிக்சல் ப்ளஸ் 8 மெகா பிக்சல் ப்ளஸ் 2 மெகா பிக்சல். ஸோ அந்த ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து உண்மையிலுமே வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து போர்ட்ரேட் மோடும் வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது. அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. சாம்சங்குடைய 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து மற்ற கம்பெனிஸ் கம்பேர் பண்ணும்போது 16 மெகா பிக்சலுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கிற அளவுக்கு குவாலிட்டி இருக்குது. பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 mAh கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா 14,999 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 15,000 இருக்கிற அமேசிங்கான மொபைல்ஸ் நிறைய மொபைல்ஸ் பார்த்தோம். இந்த எல்லா மொபைல்ஸுமே வந்து நம்ம கிங் மொபைல்ஸில் இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸுமே அவைலபிள். நீங்கள் எந்த பிரான்ச்சுக்கு வேணாலும் வாக்கின் பண்ணி உங்கள் பர்ச்சேஸை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் ஏதாவது உங்களோட ஃபேவரட் மொபைல் இருந்ததுன்னா அந்த மொபைலோட பேரை வந்து கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய எக்ஸைட்டிங்கான வீடியோஸ், அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.